ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா S20 அல்ட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். S20 அல்ட்ராவில் ஒரு 4 பீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. 5G வேரியன்ட், 12GB, 128GB வேரியன்ட்டு எல்லாமே இம்போர்ட் டெமோ ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ 5G ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏர்டெல் 5G இதில் எடுக்கும் அண்ட் ஜியோ 4G எடுக்கும். ஓகேங்களா? டிஃபால்ட்டாகவே எடுக்கும். எந்த ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ கண்டிஷன் ஆஃப் த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க. எங்கேயுமே ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லாமே டெமோ கண்டிஷன் மொபைல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ S20 அல்ட்ரானாலே உங்களுக்கு தெரியும் 108 மெகாபிக்சல் கேமராவோட வந்துடும். அப்புறம் 100x ஜூமோடு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம், என்ன மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இது 222 கிராம்ஸ் வரும். 222 கிராம்ஸ் வரும். அண்ட் டைனமிக் AMOLED 2x 120 Hz HDR10 + 1400 nits பீக் பிரைட்னஸ் 511 PPI டென்சிட்டியோடு வரும். 511 PPI டென்சிட்டியோடு வந்துடும். அண்ட் பீக் பிரைட்னஸ் இதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. 1400 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. Qualcomm Snapdragon 865 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 5G ப்ராசர் தான். ஓகேங்களா? இதில் 12GB + 128GB மெமரி வரும். இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமரா பார்த்தீங்கன்னா 108 + 48 + 12 + உங்களுக்கு 0.3 MP டாப் கேமரா கொடுத்துருக்காங்க. 8K ரெசல்யூஷன் வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா 40 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் இருக்குது. ஓகேங்களா? 4K ரெசல்யூஷன் நீங்கள் பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். 8K ரெசல்யூஷன் வரைக்கும் நீ ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இந்த கேமராஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேமரா மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க கேமரா. ஏன்னா சென்சார் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சென்சார் தான் இந்த மொபைலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்சார் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 865 ப்ராசர்னால உங்களுக்கு ப்ராசஸிங் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இன்னொரு மிகப்பெரிய பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். 45 வாட் வரைக்கும் வயர்டு சார்ஜர் நீங்கள் மேக்ஸிமமாக இந்த மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குண்டான ப்ரைஸ் என்ன ப்ரோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது லான்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 29,000 ரூபா. போன வாட்டி கொடுத்தது 29,000 ருபீஸ்க்கு நம்ம போன வாட்டி சேல் பண்ணது. இந்த வாட்டி 26,000 ரூபாய்க்கு மட்டும்தான் வந்திருக்கு. 4 பீஸ் மட்டும்தான் வந்திருக்குங்க. 26,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 26,000 ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் உங்களுக்கு 25 வாட் சாம்சங் சார்ஜர் காம்ப்ளிமெண்ட்ரியாக இது கூட கொடுத்துடலாம். 4 பீஸ் மட்டும் தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் வேணுமோ. ஓகேங்களா? ஸோ 2 க்ரே கலர்ஸில் இருக்குது, 2 பிளாக் கலர்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாக்கு சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் பேசியாச்சு. 12GB 128GB வேரியன்ட்டு சொல்லியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு காமிச்சிடலாம். மொபைல் எல்லாமே பக்காவாக செக் பண்ணியாச்சு. 12GB 128GB வேரியன்ட்டு. நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். இந்த எல்லோ கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது QC பண்ணியாச்சுன்னு அர்த்தம். QC என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். ஓகேங்களா? இந்த ஆப் இருக்குங்க, CPUXன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலியமாக தான் எல்லாமே செக் பண்ணுவோம். இந்த இயர் ஸ்பீக்கர் மட்டும் ஒரு சில ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகாது இயர் ஸ்பீக்கர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேட்ரி 100% போட்டுருவோம். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணிவிடுவோம். சார்ஜிங் போர்ட் நம்ம ஆல்ரெடி மேனுவலாக சார்ஜ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதனால் அது நாங்கள் செக் பண்ண மாட்டோம். ஏன்னா மேனுவலாக சார்ஜ் பண்ணிட்டோம் இல்லையா? இது தான் செக் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ஒரு சார்ஜிங் போர்ட்டு மட்டும் நம்ம மறுபடியும் ஒரு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம சார்ஜிங்லேயே செக் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? காலிங் தனியாக செக் பண்ணிவிடுவோம். அந்த இயர் ஸ்பீக்கர்னு சொன்னீங்க இல்லையா? இயர் ஸ்பீக்கர் ஏன் ப்ரோ எக்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு கூகுள் ஃபோன்ஸுக்கெல்லாம் கம்பேட்டபிள் கிடையாது. இந்த பர்டிகுலர் ஆப்பு கம்பேட்டபிள் கிடையாது. அதனால் எக்ஸ் மார்க் காட்டும். அது என்னென்னா அப்படியே வெளியே வந்துடும். இங்கே பாருங்கள், உள்ளே போகாது, வெளியே வந்துடும். அதுக்கு எப்படி செக் பண்ணணுன்னா இயர் ஸ்பீக்கர் நார்மலாகவே கால் கனெக்ட் பண்ணிவிட்டு இயர் ஸ்பீக்கரும் லவுட் ஸ்பீக்கரும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மேனுவலாக தனியாக நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிவிடுவோங்க. பாருங்கள், 3 லென்ஸும் பக்காவாக வேலை செய்யுதா அதுவும் செக் பண்ணணும்.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணி 100% பேட்ரி போட்டு உங்களுக்கு பக்காவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம QC பண்ணி தான் சேலே இந்த ஆடே போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. 26,000 கொடுத்துட்ருக்கோம். S20 Ultra 5G வேரியண்ட், 12GB 128GB வேரியண்ட். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக சாம்சங் 25 வாட் சார்ஜரோடு கொடுத்துட்ருக்கோம். சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலிமா இல்லைனா கால் பண்ணி நீங்கள் பேசி புக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அக்ராஸ் இந்தியா டெலிவரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் பாய்.